பேட்ரி காரில் ஏறி விஜய் வீட்டில் கோயில்கிட்ட வந்துட்டோங்க. எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த பேட்ரி கார் ஓட்டுறது எல்லாமே லேடிஸ் தாங்க. லேடிஸுக்கு ஒரு ஜாப் கிடைச்ச மாதிரி ஆச்சுங்களா. அப்புறம் அந்த இது பார்த்திங்கன்னா என் பையன் நடந்து போகலாம் வாமா அப்படின்னு சொன்னான். 1 கிலோமீட்டருக்குங்க. வசதி இருக்கும்போது அந்த வண்டியில் ஏறி வந்தாச்சு. இந்த பகுதி ஃபுல்லாகவே யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட இடங்க. பார்க்கலாம் வாங்க. உள்ள சுவாமி இருக்க மாட்டார். சிற்பக்கலை தான் அழகாக இருக்கும். மிச்சதெல்லாம் நம்ம ஆளுங்கள் இடித்து தள்ளிட்டாங்க. மிச்ச மீதியை தான் பார்க்க போகிறோம். விஜய் வீட்டில் கோயில் அப்படின்ற இந்த கோவில் பழமையான கட்டிடக்கலைக்கு மிகவும் பெயர் பெற்றதுங்க. இங்கே இருக்கிற இசைத்தூண்கள், இந்த கல் தேர், இதெல்லாமே கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னே நம்ம சொல்லலாம். இந்து முறைப்படி கட்டப்பட்ட இந்த கோயில் வாஸ்து முறைப்படியும் கட்டியிருக்கு அப்படின்றது கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. 15ஆம் நூற்றாண்டில் 2ஆம் தேவராயரால் கட்டப்பட்ட இந்த கோவில் பிறகு கிருஷ்ணதேவராயரால் பல திருப்பணிகள் செய்யப்பட்டதாங்க. அப்புறம் இந்த கல் தூண் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்க்கறதுக்கு ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மாதிரி தானே இருக்குது. ஆனால் அப்படி தான் இல்லைங்க. கிரனைட் கற்கள், பல கற்கள் வச்சு தான் இதை கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.